கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பூக்காவடி ஏந்தியும் அலகு குத்தியும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்களின் வருகையால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, பொது தரிசன வரிசை மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நிறைவடைந்த 5ஆம் நாளான இன்று உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனத்தில் காத்திருந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவண்ணாமலை அம்மணி அம்மன் கோபுர வழியாக 50 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக காத்திருந்தவர்கள் 3 மணி முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். கச்சபேஸ்வரர் கோயிலில் பச்சரிசி மாவினால் தயார் செய்யப்பட்ட விளக்கை பக்தர்கள் தலையில் சுமந்தபடி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.